சஜா கிலானி அப்படிங்கிற பெண் திரைப்பட கலைஞர், அவங்க வந்து பத்திரிகையாளர்கள்ட்ட பேசும்போது, ஏற்கனவே விவரங்கள் தெரியும், இருந்தாலும் இந்த படத்துல நடிக்கும் போது அந்த உணர்வுகளோட ரொம்ப அவஸ்தைப்பட வேண்டி இருந்தது. போதும் போதும்னு ஆயிடுச்சு. இதுக்கு மேல பாலஸ்தீனத்துல மக்களை கொல்லுவதை நிறுத்த மாட்டீர்களா? பட்டினி போடுவதை நிறுத்த மாட்டீர்களா? மனித குலத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை நிறுத்த மாட்டீர்களா? அழிவுக்கான நடவடிக்கையை நிறுத்த மாட்டீர்களா? ஆக்கிரமிப்பு செய்வதை நிறுத்த மாட்டீர்களா? இதுக்கு மேலேயும் நீங்க வந்து பாடம் கத்துக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற கேள்வியை அவங்க கேட்டிருக்காங்க. அடுத்தவங்க ரொம்ப கரெக்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த படம் வந்து இயக்குனருடைய அல்லது அந்த படத்துல இன்வால்வ் ஆகியிருக்கிறவங்களுடைய கருத்து சொல்லுகிற கருத்து பிரச்சாரம் அல்ல, அதே போல கற்பனையும் அல்ல, புனைவும் இல்லை. உண்மையில நடந்தது இந்த ஒரு கதை, இந்த ஒரு குழந்தையினுடைய குரல்ங்கிறது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படுகிற பாலஸ்தீன மக்களுடைய குரல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றாடம் காசாவில் கொல்லப்படுகிற பல்லாயிரக்கணக்கான குழந்தைகளின் குரலாகத்தான் ஹிண்ட் ரஜாபினுடைய அந்த குரலை நம்ம பார்க்கணும். அங்க இருக்கக்கூடிய காசாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் அவங்களுக்கு சில உரிமைகள் இருக்கு. என்ன உரிமைகள்? வாழ்வதற்கான உரிமை, கனவு காண்பதற்கான உரிமை, கண்ணியத்தோடு உயிரோடு இருப்பதற்கான உரிமை. இந்த உரிமைகள் முழுக்க உலகத்துல எல்லா குழந்தைகளுக்கும் இருப்பதை போல காசாவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் இருக்கிறது. ஆனா இந்த உரிமைகள் முழுக்க கண்மூடி கண் திறப்பதற்குள், அன்பிளிங்கிங் ஐஸ் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க, கண்மூடி கண் திறப்பதற்குள் இஸ்ரேல் இந்த உரிமைகளை எல்லாம் களவாடி விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க வந்து வச்சிருக்காங்க. நிறைய பத்திரிகைகள், த கார்டியன், அதே போல வோக், இவங்கெல்லாம் வந்து படத்தை வந்து ரொம்ப பாராட்டி அங்க வந்து பரிசு சில்வர் லயன் அவார்ட் அப்படிங்கிறது இந்த படத்துக்கு கிடைச்சிருக்கு. அது வந்து ரொம்ப பொருத்தமானது அப்படிங்கறதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க.